கி. வீரமணியும் தமிழர் பொருளாதாரமும் என்ற ஒரு தலைப்பின் கீழ் அருமையான காணொளி வாயிலாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த கூட்டத்திற்கு இணைப்புரையாற்றி ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கும் அரசு கலைக்கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் முனைவர் வேளம்மாள் அவர்களே, இந்த காணொளி நிகழ்ச்சியினை தொடர்ந்து நடத்தி இந்த காணொளியில் பங்கேற்பவர்கள் மட்டும் இந்த நிகழ்ச்சியின் உள்ளடக்கத்தை தெரிந்து கொள்ளாமல் இதை யூடியூப் தளத்திலும் பதிவிட்டு உலகமெல்லாம் இருக்கக்கூடிய தமிழர்கள், இன உணர்வாளர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய, அறிந்து கொள்ளக்கூடிய அளவிலே இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் பெரியார் பன்னாட்டு மையத்தின் நிறுவனரும் தலைவருமான ஐயா மருத்துவர் சோம இளங்கோவன் அவர்களே, அதை போல அவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியிலே ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே நடைகின்ற வகையிலே ஒத்துழைப்பு நல்கி வரும் மருத்துவர் அம்மா சரோஜா இளங்கோவன் அவர்களே மற்றும் அறிவியல் மன்றத்தின் பொறுப்பாளர்களே, இந்த காணொளி நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ள பல்வேறு நாடுகளில் இருந்து பங்கேற்றுள்ள தமிழ் பெருமக்களே, இன உணர்வாளர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். நீங்கள் எல்லாம் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சற்று தாமதமாக இந்த நிகழ்ச்சியில் வந்து இணைந்தமைக்கு உங்கள் அனைவரது மன்னிப்பிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு, சற்று தொடர்பில் சில சிக்கல் ஏற்பட்டு விட்டது, தாமதமாக வந்ததற்கு பொறுத்தருள வேண்டும் என்பதை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காணொளி நிகழ்ச்சியின் தலைப்பு அருமையான தலைப்பு. ஆசிரியர் கி. வீரமணியும் தமிழர் பொருளாதாரமும். பொதுவாக பெரியார் இயக்கத்தை பொறுத்தளவிலே, சுயமரியாதை இயக்கத்தை பொறுத்தளவிலே சமூக நலன் சார்ந்த, சமூக நீதி சார்ந்த கொள்கையிலே பற்றுக்கொண்டு அது சார்ந்த செயல்களிலே சமூக நீதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த இயக்கம் செயல்பட்டு வருவது அனைவருக்கும் தெரியும். பொருளாதாரம் என்ற தலைப்பையும் இணைத்து இன்றைய திராவிடர் கழகத்தின் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் பற்றிய ஒரு குறிப்பினையும் சேர்த்து இந்த நிகழ்ச்சியை சற்று வித்தியாசமாக அமைத்திருப்பதாக தோன்றலாம். காணொளியில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் தந்தை பெரியார் அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையுடன் சமுதாயத்தை பற்றிய ஒரு ஆழமான புரிதலுடன் எந்த பாகுபாடு, எந்த வேறுபாடு நிரந்தரமானது, அந்த அடிப்படையில்தான் மற்ற ஏற்றத்தாழ்வுகள், சொல்லப்போனால் பொருளாதாரமும் ஏற்றத்தாழ்வுகளும் உள்ளடங்கியுள்ளது என்ற வகையிலே அடிப்படையாக சமூக நீதி தளத்திலே சமுதாய நலன் சார்ந்த மக்களை முன்னேற்ற வேண்டும் என்ற நிலையிலே கொள்கைகளை வடிவமைத்து இந்த இயக்கத்தை நடத்தி சென்றார். அந்த இயக்கத்தின் இன்றைய தலைவர்தான் தந்தை பெரியார் அவர்களுக்கு பின்பு
இந்த இயக்கத்தை 5 வருடங்கள் தலைமையேற்று வழிகாட்டி நடத்திய, இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலே ஒரு நாத்திக இயக்கத்தை தலைமையேற்று நடத்தக்கூடிய ஒரு முதல் பெண் தலைவர் என்ற அளவிலே அன்னை மணியம்மையார் அவர்கள் 5 ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை வழிநடத்தினார். அவருக்கு 1978 இன்று வரை இந்த இயக்கத்தை கட்டிக்காத்து தந்தை பெரியார் அவர்கள் எந்த நோக்கத்திற்காக கொள்கையை வடிவமைத்து இந்த அமைப்பை உருவாக்கி வழிநடத்தி சென்றாரோ, தன்னுடைய காலத்திற்கு பின்பெல்லாம் இந்த இயக்கம் எப்படி நடைபெற வேண்டும், எந்தெந்த தளங்களிலே எடுத்து செல்லப்பட வேண்டும் என்பதை தொலைநோக்குடன் சிந்தித்தாரோ. இன்னும் சுருக்கமாக சொல்லப்போனால், பெரியார் இன்று உயிரோடு இருந்திருந்தால் இந்த இயக்கத்தை எப்படி நடத்தி சென்றிருப்பார்? சமுதாய பிரச்சனைகளை எப்படி நேர்கொண்டிருப்பார்? கொள்கையை வெற்றி காண்பதற்கு எந்த அணுகுமுறையை கடைபிடித்திருப்பார் என்ற அளவிலே பெரியார் இருந்தால் எப்படி இருப்பாரோ, எப்படி செயல்படுவாரோ, அந்த மாதிரி தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் செயல்பட்டு இந்த இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறார். ஆசிரியர் அவர்களை பற்றி குறிப்பிடுவதற்கு முன்பாக, பொதுவாக பெரியார் இயக்கத்தை பொறுத்தளவிலே ஒரு பொதுவான கருத்து மக்கள் மத்தியிலே, பொது புத்தியிலே ஒரு சரியான ஒரு முழுமையான புரிதல் இல்லாமல் ஒரு சொல்லக்கூடிய இது என்னவென்றால், இவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள், கடவுள் மறுப்பாளர்கள் என்று சுருக்கமாக சொல்லிவிடுவார்கள். கடவுள் மறுப்பாளர்கள், கடவுள் மீது நம்பிக்கை இல்லாதவர்கள் என்பது உண்மைதான். ஆனால் இல்லாத கடவுளை தான் எதிர்க்க வேண்டிய ஒரு நிலைமை, ஒரு அவல நிலை இந்த நாட்டிலே, இந்த சமுதாயத்திலே நிலவிக் கொண்டு வருகிறது பல்லாயிரம் ஆண்டு காலமாக. இந்த அவல நிலையை சரி செய்வதற்கு பெரியாருக்கு முன்பு எத்தனையோ பேர் இருந்தார்கள். பல முன்னேற்ற கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். அவர்கள் காலத்திலே அவர்களுக்கு தெரிந்த அளவிலே சில அணுகுமுறையிலையும் கடைபிடித்து சில வெற்றிகளை கண்டார்கள். அந்த வெற்றிகள் அனைத்தும் தற்காலிக வெற்றிகள் தான். அவர்கள் காலத்திற்கு பின்பு அவர்கள் என்ன நினைத்தார்களோ அது தொடர்ந்து எடுத்து செல்லப்படவில்லை. ஆனால் தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தளவிலே அப்படி அல்ல. தந்தை பெரியார் இந்த நாட்டில் ஒரு புரட்சியை ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கின்றார். புரட்சி என்று சொல்லும் பொழுது வரலாற்றிலே நாம் படித்திருப்போம். ஆயுதம் தாங்கிய புரட்சியைத்தான் அதிகமாக நாம் வரலாற்றிலே கண்டிருப்போம், படித்திருப்போம். ஆனால் பெரியார் நடத்திய புரட்சி என்பது அமைதி புரட்சி. இவரும் ஆயுதம் தாங்கினார். என்ன ஆயுதம்? அறிவாயுதம். மக்களை தொடர்ந்து சந்தித்து, தொடர்ந்து பிரச்சாரம் செய்து, அவர்களுடைய நிலைமையை அவர்களிடம் எடுத்துச் சொல்லி, எந்த நிலையிலே நீங்கள் இருக்கிறீர்கள், எது உங்களுக்கு மறுக்கப்படுகிறது என்பதை தொடர்ந்து இடைவிடாத பிரச்சாரம். பல்வேறு சிக்கல்கள், எதிர்ப்புகளுக்கு இடையே மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து மக்கள் மனதை மாற்றினார். இருக்கின்ற நிலைமையை புரிந்து கொண்ட மக்கள் அவர்களது உரிமைகளை, அவர்கள் இருக்கின்ற ஒரு நிலைமையை புரிந்து கொண்டு ஒரு சமத்துவ நிலைக்கு, சமுதாயத்தில் மக்கள் அனைவரும் சமமானவர்கள் என்பதுதான் பெரியாருடைய அடிப்படை தத்துவம். அந்த சமநிலை என்பதற்கு எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ, எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அந்த தடைகள் எல்லாம் தகர்த்து எறியப்பட வேண்டும் என்பதுதான் ஒரு பெரியாருடைய அணுகுமுறை. அப்படிப்பட்ட ஒரு தடை சர்வசக்தி நிறைந்த ஒரு கடவுளாக இருந்தாலும் எதிர்க்கப்பட வேண்டியதுதான், மறுக்கப்பட வேண்டியதுதான் என்ற தளத்திலே தந்தை பெரியார் அவர்கள் இந்த இயக்கத்தை வழிநடத்தி சென்றார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே
தந்தை பெரியார் அவர்கள் நிச்சயம் அவருக்கு தெரியும். ஒரு தனி மனித முயற்சியால் தான் நினைக்கின்றதை சாதித்து விட முடியாது. காரணம் என்றால் இந்த அவல நிலை என்பது ஏறக்குறைய 2000, 2500, 3000 ஆண்டுகளாக இந்த மண்ணில் ஆழமாக வேரூன்றி இருக்கிறது. இதை களைவது என்பது ஒரு மனித தலைமுறையிலே மாறிவிடாது. ஒரு 50 வருடத்திலே 100 வருடத்திலே நிச்சயம் மாறாது. தன்னுடைய காலத்தில் அது நிச்சயம் முழுமையாக மாறுவதற்கு வாய்ப்பில்லை என்பது தந்தை பெரியார் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதனால் தன்னுடைய கொள்கைகளை எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு அமைப்பு ரீதியாக செயல்பட்டால்தான் தனது காலத்திற்கு பின்பும் அந்த கொள்கைகள் எடுத்து செல்லப்படும் என்பதை புரிந்து கொண்டுதான் சுயமரியாதை இயக்கத்தை ஏற்படுத்தினார். பல்வேறு பரிணாமங்கள் பெற்று அது 1944 திராவிடர் கழகம் என்ற ஒரு நிலையை அடைகிறது. திராவிடர் கழகம் என்பது 44 தொடங்கப்பட்டாலும் அதனுடைய கொள்கை சார்ந்த செயல்பாடுகள் அதற்கு முன்பாகவே அந்த வழியிலே 1925ஆம் ஆண்டு இந்த சுயமரியாதை இயக்கத்தை தந்தை பெரியார் அவர்கள் நிறுவுகிறார். இப்பொழுது நடப்பது 2025 சுயமரியாதை இயக்கத்தின் 100 விழா. இந்த 100 ஆண்டுகளிலே வரலாற்றில் உலகத்தில் எந்த நாடுகளிலும் இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு சாதித்த சாதனையை எந்த தலைவரும் சாதிக்கவில்லை, எந்த அமைப்பும் சாதிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே நமது நாட்டில் இருக்கக்கூடிய நிலைமைகள் முன்னேற்றம் கண்டுள்ளன. மக்கள் உயர்ந்த ஒரு நிலைக்கு, சமத்துவ நிலைக்கு வந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி என்ன ஒரு நிலைமை என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படையிலே நான் விரிவாக சொல்லவில்லை, ஒரு சுருக்கமாகவே நான் சொல்ல விரும்புகிறேன். பாகுபாடு என்பது மனித சமுதாயத்திலே இருந்தாலும் கூட இந்த நாட்டில் நிலவக்கூடிய பாகுபாடு என்பது சற்று வித்தியாசமானது. உலகில் எந்த நாடுகளிலும் இல்லாத ஒரு மாதிரியான பாகுபாடு. அது என்ன பாகுபாடு என்றால் பிறப்பின் அடிப்படையில் பாகுபாடு. ஒரு மனிதன் பிறப்பதற்கு அந்த மனிதன் காரணம் அல்ல. இன்னாருக்குத்தான் தான் பிறக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் முடிவு செய்ய முடியாது. ஆனால் ஒரு குடும்பத்திலே பிறந்தான், ஒரு பெற்றோருக்கு பிறந்தான் என்ற ஒரு காரணத்திற்காக அவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கின்ற ஒரு கோட்பாட்டை இந்த ஆதிக்கவாதிகள் இந்த நாட்டிலே பல ஆண்டு காலமாக நிலைநிறுத்தி விட்டார்கள். இது நிலைநிறுத்தியது ஒரு மனித முயற்சி தான். ஆதிக்க சக்திகளாக இருக்கக்கூடிய சில ஒரு வகை பிரிவினர் அப்படிப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கினார்கள். அவர்கள் தந்திரமாக என்ன செய்கிறார் என்றால் ஒரு மனிதர்கள் ஏற்படுத்திய ஒரு பாகுபாடு, பிரிவினை, அதனால் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு என்று சொன்னால் ஒரு காலகட்டத்திலே அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் விழிப்புணர்வு பெற்று ஆதிக்க சக்திகளை எதிர்த்து விடுவார்கள் என்று என்ன செய்கிறார் என்றால் இது ஏதோ கடவுளே இப்படிப்பட்ட ஒரு பாகுபாட்டை, பிரிவினையை, ஏற்றத்தாழ்வை உருவாக்கி விட்டார் என்று சில இதிகாச புராணங்களை வைத்து கற்பித்து விட்டார்கள். மக்களும் ஒரு தெளிவில்லாமல் கடவுள் என்று சொன்னால் அந்த எந்த தலைவரும் கடந்து பெரியாருக்கு முன்பு இருந்த எந்த தலைவர்களும் மற்ற எதை பேசினாலும் கடவுள் அதற்கு தடையாக இருந்தால் கடவுளிடம் கை வைக்கக்கூட தைரியம் இல்லாதவர்களாகத்தான் இருந்தார்கள். அந்த தைரியம் மிக்க துணிச்சல் மிக்கவராகத்தான் தந்தை பெரியார் அவர்கள் இருந்தார். அவர் பாடுபட்டதின் காரணமாக அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் இது பாகுபாடு பிரிவினை என்ற அளவிலே மட்டும் அல்லாமல் அதற்கு மேலாக சில மனிதனாக பிறந்த யாருக்குமே அனைவருக்குமே சில அடிப்படை உரிமைகள் உண்டு. கல்வி கற்கக்கூடிய உரிமை, விரும்பிய தொழிலை பார்க்கலாம் என்ற ஒரு உரிமை. அந்த உரிமை இந்த கடவுளின் பெயரால், சில தத்துவத்தின் பெயரால், ஆதிக்க சக்திகளால் மறுக்கப்பட்டு தொடர்ந்து மறுக்கப்பட்டு வந்துள்ளது. அது மறுக்கப்படக்கூடாது. மறுக்கப்பட்ட கல்வி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அவர்கள் விரும்பிய தொழிலை, அதுவரை இருந்தது அப்பன் செய்த தொழிலைத்தான் மகன் செய்ய வேண்டும், தலைமுறை தலைமுறையாக அதே தொழிலைத்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு நிலைமை. இந்த விஷயத்திலே ஒன்றை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். என்னவென்றால் உலகளாவிய அளவிலே இந்த பொதுவுடைமை தத்துவம் பரவலாக பல நாடுகளிலே பரவி உள்ளது.
அந்த பொதுவுடைமை தத்துவத்தின் சாராம்சம் என்னவென்றால், எந்த ஒரு உற்பத்திக்கும் மூல காரணமாக பெரும்பான்மையான காரணியாக இருப்பது மனித உழைப்பு தான். மனித உழைப்பு தான் காரணமாக இருக்கிறது. அந்த மனித உழைப்பின் மகத்துவம் தெரியாமல் மனிதர்கள் இருக்கிறார்கள். அந்த உழைப்பின் மேன்மையை மக்களுக்கு உணர்த்தி அவர்களுடைய உரிமைகளை பெற வேண்டும் என்பதுதான் அந்த பொதுவுடைமை தத்துவத்தின் சாரம். ஐயா ஆரோக்கியராஜ் உங்க மியூட் பண்ணுங்க. ஆரோக்கியராஜ் உங்க போனை மியூட் பண்ணுங்க. லெனோவா நமது நாட்டை பொறுத்தளவிலே என்னவென்றால், மற்ற நாடுகளிலே யாராக இருந்தாலும் விருப்பப்பட்ட தொழிலை தெரிவு செய்து கொள்ளலாம், தங்களுடைய உழைப்பை வழங்கலாம். ஆனால் நமது நாட்டை பொறுத்தளவிலே கடந்த காலங்களிலே என்ன நடந்தது என்னவென்றால், அந்த உழைப்பு என்பது கூட அனைத்து தளங்களிலும் வழங்க முடியாது. குலத்தொழில் என்ற பெயரால் அப்பன் செய்த தொழிலைத்தான் மகன் செய்ய வேண்டும் என்ற ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த உழைப்பின் மேன்மையை கூட மறுக்கின்ற, மனித உழைப்பை கூட மறுக்கின்ற எந்த உழைப்பினால் ஒரு மனிதனுடைய பொருளாதார நிலைமை உயருமோ அந்த உயர்வை மறுக்கின்ற, அந்த உழைப்பை மறுக்கின்ற ஒரு தத்துவம் தான் கோலோச்சி இருந்தது. இதைத்தான் தந்தை பெரியார் அவர்கள் மிக ஆழமாக, அவர் இன்னும் பெரிய கல்லூரியிலே படித்தவரோ பெரிய பட்டங்கள் பெற்றவரோ கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அனைவருக்கும் தெரிந்ததுதான், தொடக்கப்பள்ளி கல்வியை கூட முழுமையாக முடிக்காதவர். ஆனால் அவர் படித்த பல்கலைக்கழகம் எதுவென்றால் மானுட சமுதாயம். மானுடர்களை, சமுதாயத்தை அவர் படித்தார். அதன் காரணமாக, ஏன், என்ன காரணம், எது காரணம் என்பது தன்னுடைய பட்டறிவால் தெரிந்து இது இப்படி இருப்பது மாற்றப்பட வேண்டும் என்று. ஐயா ஒரு நிமிடம் ஐயா, யாரோ திறந்து வச்சிருக்கீங்க, மியூட் பண்ணுங்க தயவு செய்து. அத ரிமூவ் பண்ணிடலாம். லினோவா, அந்த டிபி லினோவா யாரு? நான் சொல்லிட்டேன். தொடருங்க. பேசுங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகள் தான் உலக நாடுகளிலே இருந்தது. நம் நாட்டை பொறுத்தவரை இருக்கின்ற நிலைமையை பார்த்து அதற்கு இப்படி சென்றால்தான் ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்ற மக்களுக்கு நிகராக மனிதர்கள் அனைவரும் சமம் என்ற நிலைக்கு வர முடியும். அனைவரும் தங்களுடைய உழைப்பை வழங்கி இந்த மானுட சமுதாயத்தை உணர்த்த முடியும். பொருளாதார நிலையிலே நல்ல நிலைமையை எட்ட முடியும். கல்வி என்பது முக்கியம். கல்விக்கு அடுத்து வேலை வாய்ப்பு, கற்ற கல்விக்கு ஏற்றபடி வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். வேலை வாய்ப்பு என்பது ஒரு பொருளாதார ரீதியாக ஒரு மனிதனை உயர்த்தி கொள்ள ஒரு கிடைத்த ஒரு வாய்ப்பு. அதோடு சமுதாயமும் நாடு முன்னேறக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் வரும் என்பதை தெரிந்து கொண்டுதான் ரொம்ப தொலைவு நோக்கு சிந்தனையோடு தந்தை பெரியார் அவர்கள் கொள்கையை வடிவமைத்து இந்த இயக்கத்தை நடத்தி சென்றார். அவருடைய காலத்திற்கு பின்பு தமிழர் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள், அவரை பொறுத்தளவிலே he was groomed by பெரியார். அவருக்கு இப்பொழுது 92 வயது ஆகிறது. 10 வயதிலே அவர் மேடையில் ஏறி கொள்கை ரீதியாக பேச தொடங்கினார். அன்று தொடங்கிய அந்த பேச்சு சங்கநாதம் இன்று வரை நிறைவடையவில்லை, தொடர்ந்து ஒலித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இப்படிப்பட்ட 92 வயதில், 10 வயதில் என்றால் அவருடைய பொது வாழ்க்கையினுடைய அனுபவம் ஆண்டு என்னவென்றால் 82 ஆண்டுகள். உலகில் எந்த தலைவருக்கும் ஒரு 80 வயது பொது வாழ்க்கை என்பது நினைத்து பார்க்க முடியாதது, ஒப்பிட்டு சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட தலைவர்கள் இதுவரை ஆசிரியர் வீரமணி அவர்களை போல பொது தளத்திலே தொண்டாற்றியவர்கள் யாரும் கிடையாது. 10 வயதிலே தொடங்கி பள்ளிக்கூட படிப்பு, கல்லூரி படிப்பு, பல்கலைக்கழகம், சட்டக்கல்லூரி என்று பல்வேறு நிலைகளிலே அவர் படித்துக் கொண்டிருந்தாலும் இயக்க ரீதியாக தன்னை இணைத்துக் கொண்டிருந்தார். பெரியாரோடு சேர்ந்து பயணித்துக் கொண்டிருந்தார். இன்னும் சொல்ல போனால், இன்று பொருளாதாரம் குறித்து நாம் பேசும் பொழுது ஆசிரியர் அவர்களை பற்றி, அவருடைய கல்வி தகுதியை, அவர் படித்த படிப்பை பற்றி நாம் குறிப்பிட்டாக வேண்டும்.
MABL, BA ஆனர்ஸ் எக்கனாமிக்ஸ், பொருளாதாரத்தில் துறையிலே பட்டம் பெற்றவர், ஆனர்ஸ் பட்டம் பெற்றவர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்தவர், படிப்பிலே படுசுட்டி, வகுப்பிலே முதல் ரேங்க் வாங்கக்கூடிய ஒரு மாணவராகத்தான் தொடர்ந்து இருந்தார். அந்த பொருளாதார படிப்பை பொறுத்தளவிலே அவர் அந்த இறுதி பட்டம் வாங்கும் பொழுது தங்க மெடல் வாங்கிய ஒரு பெருமை ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு உண்டு. இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக அவரை பொறுத்தளவிலே சொன்னால் அவர் பொருளாதாரத்துறையிலே படித்ததால் அந்த பொருளாதார ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட், அந்த துறையின் தலைவர் அவர்கள், அவர் ஒரு மேல் ஜாதிக்காரராக இருந்தாலும் கூட ஆசிரியர் வீரமணி அவர்களுடைய ஆற்றலை கண்டு இந்த மாணவர் உயர்கல்விக்கு வெளிநாட்டுக்கு சென்று படிக்கலாம் என்ற ஒரு பரிந்துரையையும் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு வழங்கியிருந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு தோழமையோடு பழகிய பொருளாதார ஆசிரியர்கள் அந்த காலத்திலே, அவர் படித்த காலத்திலே அங்கு படித்த மாணவர்களை மேல் படிப்புக்காக வெளிநாட்டுக்கு, குறிப்பாக அமெரிக்க நாட்டிற்கு அனுப்பி ஆசிரியர் அவர்களையும் நீங்களும் செல்லுங்கள் என்று வேண்டிய நிலைமையிலே, இல்லை இல்லை, எனக்கு படிப்பு என்பது ஒரு இரண்டாம் தரம்தான், என்னுடைய முழுமையான பணி என்பது இயக்க ரீதியாக நான் பணியாற்ற வேண்டும், தந்தை பெரியார் அவர்களுடைய தொண்டனாக நான் பணியாற்ற வேண்டும் என்பதை வெளிப்படையாக சொல்லி வந்த வாய்ப்புகளை எல்லாம் மறுத்துவிட்டு அவர் சட்டக்கல்லூரியிலே சேர்ந்தார். சட்டக்கல்லூரியிலே சேர்ந்தாலும் கூட இதில் ஒன்று குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இவர் படித்த காலங்களிலே 2 முறை தேர்வு எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு தடைப்பட்டு அவருடைய படிப்பு எவ்வளவு காலத்தில் முடிய வேண்டுமோ அதைவிட கூடுதலாக ஒரு 2 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டது அதிகமாக. அது பட்டப்படிப்பாகட்டும், சட்டக்கல்லூரி படிப்பாகட்டும். காரணம் என்னவென்றால், அந்த மாணவர் பருவத்திலே தந்தை பெரியார் அவர்கள் தொடங்கிய அந்த பல்வேறு நடத்திய போராட்டங்களிலே பங்கு கொண்ட காரணத்தால் அந்த குறிப்பிட்ட கால அளவிலே அவருடைய அந்த படிப்பை முடித்து தேர்வு எழுதி வெற்றி பெற வாய்ப்பில்லை. பொதுவாக சரியாக படிக்காத மாணவர் அந்த படிப்பை முடிப்பதற்கு சற்று காலதாமதமாகலாம். ஆனால் இது முதல் ரேங்கில் வரக்கூடிய ஒரு மாணவர் இயக்கத்திற்காக பாடுபட்ட காரணத்தால் படிப்பை அந்த குறிப்பிட்ட அளவு காலத்திலே முடிக்கவில்லை. அப்படி சட்டப்படிப்பை முடித்துவிட்டு அவர்கள் கடலூரிலே வழக்கறிஞராக பணியை தொடங்குகிறார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே இதற்கு இடையில் தந்தை பெரியார் அவர்கள் எங்கு செல்கிறாரோ அவர்களுடன் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சுற்றுப்பயணத்திலே கலந்து கொள்கிறார். அப்படி இருக்கும் பொழுது விடுதலை பத்திரிகை உங்கள் அனைவருக்கும் தெரியும், உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாத்திக தினசரி ஏடு என்பது விடுதலை ஒன்றுதான். ஒரு நாத்திக பகுத்தறிவு ஏடு என்பது உலகில் எந்த நாட்டிலும் இருக்கலாம். சில பத்திரிகைகள் இருக்கும், மாத பத்திரிகைகள் இருக்கும், வார பத்திரிகைகள் இருக்கும். ஆனால் ஒரு நாளேடு என்பது அந்த விடுதலை தான். அந்த விடுதலையை 1937 தந்தை பெரியார் அவர்கள் நடத்தி கொண்டு வரும் பொழுது அதை பொறுப்பாக நடத்துவதற்கு ஒருவர் தேவை என்ற நிலையிலே ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களை அழைத்து அவர் கேட்கிறார், நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆசிரியர் பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கடலூரிலே வழக்கறிஞராக பணியாற்றுகிறார். நான் வந்து விடுகிறேன், சென்னையிலும் என்னுடைய வழக்கறிஞர் பணியை பார்த்துவிட்டு இதையும் பார்த்துக் கொள்ளுகிறேன் என்று பெரியாரிடம் சொன்ன பொழுது பெரியார் அப்படி அதை ஏற்கவில்லை. நீங்கள் வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு முழு நேர பணியில் இயக்கத்திற்கு வர வேண்டும் என்று பெரியார் சொல்லுகிறார். சற்றும் தாமதிக்காமல் சம்மதம் அளித்து விடுகிறார் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். அந்த வழக்கறிஞராக சட்டப்படிப்பு முடித்து 1 ஆண்டு கூட நிறைவடையவில்லை. அப்படிப்பட்ட நிலையில 1962 விடுதலையின் ஆசிரியராக பொறுப்பேற்கிறார். அந்த விடுதலையின் ஆசிரியராக பொறுப்பேற்ற காரணத்தால் தான் அந்த விடுதலை பத்திரிகைக்கு ஆசிரியர் வீரமணி அவர்கள் என்ற வகையிலே அவருக்கு ஒரு அடைமொழியாக விடுதலையின் ஆசிரியர் வீரமணி என்று சுருக்கமாக ஆசிரியர் வீரமணி என்று சொல்லக்கூடிய
இன்னும் சொல்ல போனால் பெயரையே விட்டுவிட்டு ஆசிரியர் அவர்கள் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு பொது வாழ்க்கையிலே தமிழ்நாட்டை பொறுத்தளவிலே தமிழர் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்களைத்தான் குறிப்பிட்டு செல்லக்கூடிய ஒரு நிலைமை எதனால் ஏற்பட்டது என்றால் அவருடைய விடுதலையின் பத்திரிகையின் ஆசிரியராக பொறுப்பேற்றதால் தான் 1962 இருந்து இன்று வரை அந்த விடுதலை பத்திரிகையின் ஆசிரியராக தொடர்ந்து இருக்கிறார். விடுதலை பத்திரிகையை பொறுத்தளவிலே அவரது காலத்தில் ஒரு நாள் கூட ஆசிரியராக பொறுப்பேற்றவர் ஒரு நாள் கூட அது வெளியிடப்படாமல் இருந்தது இல்லை. எந்த காரணமாக இருந்தாலும் நமக்கு தெரிந்த கொரோனா காலத்திலே நிறைய பத்திரிகைகள் நின்று விட்டன. ஆனால் கொரோனா காலத்திலும் இடைவிடாமல் ஒவ்வொரு நாளும் தவறாமல் வெளிவந்த நாளிதழ் விடுதலை நாளிதழ். அந்த வகையிலே ஆசிரியர் அவர்கள் சொல்லுவார்கள், பெரியார் நடத்தியது அறிவாயுத புரட்சி, அந்த அறிவாயுதத்தில் ஒன்றுதான் விடுதலை என்று சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை திராவிடர் கழகத்திற்கு பொதுச் செயலாளராக ஒரு காலகட்டத்தில் அதனுடைய தலைவராக இருந்து தொடர்ந்து பொது தொண்டு ஆற்றி வருகிறார். இந்த இயக்கத்தை பொறுத்தளவிலே உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும், இது தேர்தலிலே நேரடி போட்டியிடக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. தேர்தல் களத்திலிருந்து அதில் போட்டியிடுவதிலிருந்து சற்று விலகித்தான் இருக்கும், போட்டியிலிருந்து தான் விலகி இருக்கும். ஆனால் தேர்தல் பிரச்சாரத்தை பொறுத்தளவிலே யார் மக்களிடம் வாக்குகளை பெற்று ஆட்சியில் அமர வேண்டும் என்பதில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு விருப்பத்தோடு தேர்தல் பிரச்சாரத்தை செய்யக்கூடியது திராவிடர் கழகம். இது பெரியார் காலத்தில் இருந்து நடைபெறுவது. யார் வந்தால் தங்களுடைய கொள்கைகளுக்கு, திராவிடர் கழகத்தின் கொள்கைகளுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் என்பதை அவர்கள் கேட்டுக்கொள்ளாமலே, இன்னும் சொல்ல போனால் அவர்கள் அளித்த மேடையை விட தாங்களே மேடை போட்டு பிரச்சாரம் செய்து அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு தான் திராவிடர் கழகம். அதே போல ஆட்சிக்கு வந்ததற்கு பின்பு அவர்கள் எல்லாம் இந்த கொள்கையை சார்ந்து செயல்படுகிறார்களா, கொள்கைக்கு புறம்பாக சில நேரம் தெரிந்தும் செய்யலாம், தெரியாமலும் செய்யலாம், மாறி செல்லும் பொழுது அவர்களை நெறிப்படுத்தக்கூடிய, இன்னும் சொல்ல போனால் ஆலோசனை சொல்லக்கூடிய அளவிலே இருப்பதுதான் திராவிடர் கழகம். அப்படிப்பட்ட செயலை தந்தை பெரியாருக்கு பின் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறார். அது சமூக நீதியை பொறுத்தளவிலே ஆட்சிகள் மாறி இருக்கலாம், 50 ஆண்டு காலம். இன்றைக்கு ஒரு கட்சி இருக்கும், அடுத்த நாள் வேறு கட்சி இருக்கும். ஆனால் சமூக நீதி தளத்தை பொறுத்தவரையிலே தான் அளித்து வந்த ஆதரவால் தொடர்ந்து படிப்படியாக முன்னேறி இன்று உலக இந்தியாவை பொறுத்தளவிலே மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரு சமூக நீதி என்றால் தமிழ்நாட்டை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அளவிலே ஒரு நிலையை உருவாக்கியவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். தந்தை பெரியாரை பொறுத்தளவிலே கொள்கை என்று அவர்கள் இயக்கத்தை அமைத்து வழிநடத்தி சென்று விட்டார். அதற்கு பின்பு அடுத்த கட்டத்திற்கு இந்த இயக்கத்தை எடுத்து செல்ல வேண்டும் என்ற அளவிலே இது ஒரு தத்துவமாக உலகமெல்லாம் எடுத்து செல்லப்பட வேண்டும் என்ற அளவிலே இதை குளோபலைசிங் பெரியார் மிஷன் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஆசிரியர் ஐயா அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இப்பொழுது காணொலி வாயிலாக நாம் உரையாற்றி கொண்டிருக்கும் பொழுது கூட அவர் கடந்த ஒரு மாத காலமாக அவர் தமிழ்நாட்டில் இல்லை, வெளிநாட்டுக்கு ஆஸ்திரேலியாவிற்கு பயணித்து அங்கிருக்க தமிழ் உறவுகளை சந்தித்து இதே கொள்கை சார்ந்த பிரச்சாரம், தமிழ்நாட்டில் இருந்தால் அது இங்கு பிரச்சாரம், வெளிநாடுகளுக்கு சென்றால் சுற்றுப்பயணம் என்பதெல்லாம் அவருக்கு கிடையாது, அங்கும் பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு செயலை அவர் செய்து கொண்டுதான் இருக்கிறார். இப்பொழுது ஆஸ்திரேலியாவிலிருந்து சிங்கப்பூர் வந்திருக்கிறார். எங்கு சென்றாலும் பெரியார் கொள்கையில எடுத்து சொல்லக்கூடிய ஒரு தலைவராகத்தான், பெரியாருடைய கொள்கை வழித்தோன்றலாகத்தான் ஆசிரியர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தை பொறுத்தவரையிலே ஒரு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு, வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்பதன் வாயிலாக கல்வி மறுக்கப்பட்டவர்களுக்கு கல்வி வழங்கப்பட்டது. அதே போல வேலை வாய்ப்பிலும் அந்த கல்விக்கு ஏற்ற வகையிலே யாரெல்லாம் அந்த அதிகாரம் மிக்க பதவிகளே வருவதற்கு ஒரு தடை விதிக்கப்பட்டிருந்ததோ அதையெல்லாம் தடைகள் தகர்க்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களும் அதிகாரம் மிக்க ஒரு பதவியிலே
அரசியல் அதிகார பதவிகளிலே உட்காரக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாம் உருவாகின. அந்த வகையிலே 69 விழுக்காடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ற ஒரு அரிய சாதனையை எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு உரிய சாதனையை படைத்தவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். அவர்களை பற்றி இந்த இடஒதுக்கீடு என்று சொல்லும் பொழுது ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். தந்தை பெரியார் அவர்கள்தான் இந்த அரசியல் சட்டம் அமைக்கப்பட்டது, நாடு விடுதலை அடைந்த அரசியல் சட்டம் அமலுக்கு வந்தது பொழுது வகுப்புவாரி பிரதிநிதித்துவம் என்று சொல்லக்கூடிய அந்த இடஒதுக்கீடு முறை செல்லாது என்று சொன்ன பொழுது தந்தை பெரியார் அவர்கள் போராட்டம் நடத்தி மக்களை எல்லாம் திரட்டி அரசியல் சட்டத்தையே திருத்த வைத்தார் தந்தை பெரியார் அவர்கள். திருத்தி அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி தொடர்ந்து கிடைக்க வேண்டும், வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்களுக்கு தொடர்ந்து கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை உருவாக்கியவர் தந்தை பெரியார். இது முதலாம் அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தால். அடுத்து அரசியலமைப்பு சட்டம் 69 விழுக்காடுக்காக திருத்தப்படுகிறது. அந்த சமயத்திலே இவர் வெளியிலிருந்து என்றால் ஆட்சி அதிகாரத்துக்கு போகக்கூடிய அமைப்பு அல்ல, தலைவரும் அப்படிப்பட்டவர் இல்லை. ஆட்சியில் உள்ளவர்களுக்கு ஆலோசனை வழங்கி 69 விழுக்காடு தமிழ்நாட்டிற்கு ஒரு முதன்முறையாக சட்டம் இயற்றி அதை அரசியல் சட்டத்தில் 9வது அட்டவணையிலே இடம்பெற வைக்கின்ற ஒரு ஆலோசனையையும் வழங்கி அதற்கு ஆவண செய்தவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். அதுவும் திருத்தம், 76வது திருத்தம். கல்வி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தளவிலேதான் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கல்வி என்பதை இருந்ததை நிலையை மாறி தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கு கல்வி ஒதுக்கீடு என்ற நிலையை மாறி மத்திய அரசு, ஒன்றிய அரசு நடத்தக்கூடிய கல்வி நிறுவனங்களிலும் இடஒதுக்கீடு வேண்டும், ஒடுக்கப்பட்ட மக்கள் கல்வி பெற வேண்டும் என்பதற்கு அடிப்படையாக அமைந்தது அந்த முதலாவது திருத்தம். அதனையும் திருத்துவதற்கு ஆலோசனை வழங்கியவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள். அது 93வது திருத்தம். ஒன்றை மட்டும் நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். பொதுவாக அரசியல் சட்டத்தை யார் திருத்த முடியும், யார் திருத்துவார்கள் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தான், எம்பிகள், பாராளுமன்றத்திலே தான் அதை திருத்த முடியும். ஆனால் கையில் இவர்கள் தான் திராவிடர் கழகத்தை பொறுத்தளவிலே தேர்தலில் போட்டியிடாதவர்கள். ஒரு எம்பி கையில கிடையாது, ஒரு எம்எல்ஏ கையில கிடையாது, இன்னும் சொல்ல போனால் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நிலையிலே அவர்கள் செய்ய வேண்டிய பணியை செய்ய கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கியது திராவிடர் கழகம். உருவாக்கியவர் அதன் தலைவர் ஆசிரியர் வீரமணி அவர்கள். இப்படி கல்வி மறுக்கப்பட்ட பெரும்பான்மையான மக்கள் அந்த வகையிலே தான் மற்ற மாநிலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இன்றைக்கு தமிழ்நாடு பல மடங்கு முன்னேறி இருக்கிறது. கல்வியில் ஏதோ பட்டம் படித்து முன்னேறி விட்டார்கள் என்று சொல்வதை விட மற்ற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல, வெளிநாடுகளுக்கும் சென்று அந்த தமிழர்கள் சிறப்பாக எந்த தளத்திலும் இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்க பெற்றால் அவர்களாலும் திறமையாக செயல்பட முடியும் என்ற ஒரு நிலைமை உருவாகி உள்ளது. இந்த கல்வி கற்றதன் வாயிலாக அனைவருக்கும் வாய்ப்பு கிடைத்தால் திறமையாக செயல்பட முடியும் என்ற நிலையை ஏற்படுத்தியதன் காரணமாக இன்றைக்கு தமிழ்நாடு பொருளாதார நிலையிலே பல்வேறு நிலைகளை, சிகரங்களை எட்டி இருக்கிறது. இன்றைய முதல்வர், தமிழ்நாட்டின் முதல்வர், சமூக நீதியின் சரித்திர நாயகர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையின் கீழ் திராவிட மாடல் அரசு என்று சொல்லுகிறார்கள். அந்த திராவிட மாடல் என்ற ஒரு சொல்லாக்கத்தை பொதுவெளியிலே பரவலாக பிரச்சாரம் செய்து நிலைநிறுத்தியவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தான். இதற்கு முன்பு வேறொரு கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த பொழுதுதான் அந்த திராவிட மாடல் என்ற ஒரு சொல்லாக்கம் கல்வியாளர்கள் மத்தியிலே உருவாக்கப்பட்டது. அது கல்வி நிறுவனங்களை பொறுத்தளவிலே இருந்தாலும் கூட பொதுவெளியில் பரவலாக மக்களும் ஒரு பேசக்கூடிய ஒரு நிலைமையை உருவாக்கியவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தான். அந்த திராவிட மாடல் அரசை வெற்றிகரமாக நடத்தி இன்றைக்கு தமிழ்நாட்டை ஒரு எடுத்துக்காட்டு மாநிலமாக, பொருளாதாரத்தை பொறுத்தளவிலே ஒரு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முந்திய மாநிலமாக, ஒன்றிய அரசை பொறுத்தளவிலே நிதி ஆதாரங்கள் கிடைக்காத சூழ்நிலையிலும் மக்கள் மீது வரிச்சுமையை ஏற்றாமல்
பொருளாதார திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அரசுதான் இன்றைய திராவிட மாடல் அரசு. மக்கள் நலம் சார்ந்த பணிகள் என்று இருந்தாலும் தொலைநோக்கு சிந்தனையிலே தொழில் கட்டமைப்பு இதெல்லாம் உருவானால்தான் பொருளாதார நிலைமை தொடர்ந்து ஒரு முன்னிலையிலே இருக்கும், உயர்ந்து செல்லும் என்பதை ஏற்றுக்கொண்டு திராவிட கொள்கைக்கு அடிப்படையிலே இந்த திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகிறது. இது அரசு ரீதியிலே செய்யப்பட்டாலும் கூட திராவிடர் கழகத்தை பொறுத்தளவிலே தந்தை பெரியார் அவருடைய காலத்தை பொறுத்தளவிலே ஒன்றை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். என்னவென்றால், வெறும் பிரச்சாரம் செய்து கல்வி கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை மட்டும் அவர் உருவாக்கவில்லை. சொன்னதை செய்து காட்ட வேண்டும் என்பதற்காக எந்த கல்வியை மற்ற நிறுவனங்களிலே நடத்த வேண்டும் என்று இவர் பிரச்சாரம் செய்தாரோ அப்படிப்பட்ட கல்வி நிறுவனங்களை தந்தை பெரியார் காலத்திலே தொடங்கப்பட்டது. அந்த காலத்திலே படித்தவர்கள் என்று சொன்னால் என்ன வேலைக்கு போறதுன்னா ஆசிரியர் பணிக்கு என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே பெரியாருடைய காலத்தை பொறுத்தளவிலே ஆசிரியர் பயிற்சி பள்ளி என்பதை திருச்சியிலே தொடங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள். தொடக்கப்பள்ளி ஒன்றும் அவர் காலத்திலே இருந்தது. இது தந்தை பெரியார் அவர்களை பொறுத்தளவிலே இருந்த ஒரு சூழ்நிலை. அவருடைய காலத்திற்கு பின்பு பொதுவாக கல்வி நிறுவனங்கள் வசதி மிக்கவர்கள் எடுத்து நடத்தி விடலாம். திராவிடர் கழகத்தை பொறுத்தளவிலே ஆட்சி அதிகாரம் எதுவுமே கிடையாது. இதுக்கு நன்கொடை வழங்கக்கூடிய பெருமக்கள் எல்லாம் ரொம்ப ஏழை எளிய மக்கள். சிறுக சிறுக கொடுத்த பணத்தை வைத்தான் கல்வி நிறுவனங்களை 2-3 கல்வி நிறுவனங்களாக பெரியார் காலத்தில் இருந்தது. இன்றைக்கு ஏறக்குறைய ஒரு 44 நிறுவனங்களாக, உயர்நிலை பள்ளிகளாக, மேல்நிலை பள்ளிகளாக, பாலிடெக்னிக்கலா, இன்னும் சொல்ல போனால் பெண்கள் பொறியியல் கல்லூரியாக, நிகர்நிலை பல்கலைக்கழகமாக, மருந்தியல் கல்லூரியாக, பல்வேறு வடிவங்களிலே. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் தந்தை பெரியார் அவர்களுடைய காலத்திலே கல்வி என்று சொன்னாலும் கூட பெண்கள் கல்வியை அதிகமாக வலியுறுத்தினார். இந்த கல்வி நிறுவனங்களில் எல்லாம் அதிகமாக நிறைய நிறுவனங்கள் பெண்களுக்காக ஒரு நடத்தப்பட்டது. பெண்கள் தான் அங்கு பயில முடியும். அவர்களுடைய கல்விக்கு பிரச்சாரம் செய்ததை நடைமுறைக்கு கொண்டு வந்து கல்வி கற்று அவர்களெல்லாம் ஒரு பணியிலே இருந்து ஒரு பொருளாதார ரீதியாக உயரக்கூடிய ஒரு நிலைமையை பெரியார் உருவாக்கினார். அந்த வழியில்தான் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்களும் நிறைய கல்வி நிறுவனங்களை நடத்தி கல்லூரியாக இருந்தது இன்றைக்கு நிகர்நிலை பள்ளி, இருவால் பிள்ளைகளும் படிக்கலாம் என்ற அளவிலே ஒரு பெருக்கம் பெற்று இன்றைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு சமூக சீர்திருத்த இயக்கம், ஒரு சமூக புரட்சி இயக்கம் கல்வி நிறுவனங்கள் செயல், அதையும் செய்து காட்டிக் கொண்டிருக்கிறது திராவிடர் கழகம். அதன் ஆசிரியர் அவர்களுடைய தலைமையிலேயே கூட பல்வேறு அறக்கட்டளைகள். ஒரே ஒரு கருத்தை மட்டும் காலம் சென்ற வரியியல் வல்லுனர் ஐயா ராஜரத்னம் அவர்கள், ரொம்ப ஒரு பிரபலமான வரியியல் வல்லுனர், IRS படித்தவர், பல்வேறு அந்த வரி சார்ந்த துறைகளிலே பணியாற்றி விட்டு பின்னாளில் திராவிடர் கழகத்திற்கு அந்த அறக்கட்டளைக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே இருந்தவர். அவர் ஒரு கருத்தை சொல்லுவார். நான் எத்தனையோ தொழிலதிபர்களை சந்தித்திருக்கின்றேன், எத்தனையோ நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களை நான் பார்த்திருக்கின்றேன். அவர்களெல்லாம் நிறுவனங்கள் ஆரம்பிக்கும் பொழுது இவ்வளவு பணம் கையில் உள்ளது, அதனால் இந்த ஒரு நிறுவனங்களை எடுத்து நடத்தலாம், கல்வி நிறுவனங்களாகட்டும் இந்த நிறுவனங்களை நடத்தலாம் என்று ஒரு கான்பிடன்ஸ், நம்பிக்கையோடு சொல்வார்கள். ஆனால் கையில் ஒரு பைசா கூட இல்லாமல் ஒரு கல்லூரியை தொடங்கலாம் என்று திட்டம் தீடக்கூடிய ஒரு தலைவர் யார் என்றால் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தான். காரணம் என்னவென்றால் அவரே சொல்லுவார், ஆசிரியர்களே சொல்லுவார், நமக்கு திட்டத்தை ஆரம்பித்து விடுவோம், பெரியார் நம் கையில் இருக்கு, கையில் இருக்கிறார் என்றால் பெரியாருடைய இயக்கம் இது. பெரியாரை சொல்லியே நாம் மக்களிடம் சென்றால் ஏழை எளிய மக்கள் கொடுத்தால் போதும். அப்படி சிறுக சிறுக சேர்த்த பணத்தை வைத்துக் கொண்டுதான் இன்றைக்கு ஒரு பல்வேறு கல்வி நிறுவனங்கள் உருவாகி செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த கல்வி நிறுவனங்களிலே படித்த மாணவர்கள், மாணவியர்கள் எல்லாம் உலகின் பல நாடுகளுக்கும் சென்று பல்வேறு உயர்ந்த பொறுப்புகளிலே இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் பெற்ற கல்வியை
பெரியார் அறக்கட்டளையின் சார்பாக நடத்தப்படுகின்ற கல்வி நிறுவனங்களிலே பயின்றதால் தாங்கள் அந்த உயர்ந்த நிலைக்கு வந்திருக்கிறோம் என்பதை நன்றி பெருக்குடன் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு நிலைமையில்தான் இன்றைக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த தமிழர் பொருளாதாரம் என்பது பெரியார் இயக்கத்தோடு பின்னி பிணைந்தது. கல்வி இல்லை என்றால் பொருளாதார முன்னேற்றம் கிடையாது. கற்ற கல்விக்கு ஏற்றபடி வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்றால் பொருளாதார நிலை உயராது. இது இரண்டு சார்ந்தாலும் கூட தனிப்பட்ட பிரைவேட் என்று சொல்லக்கூடிய தனிநபர் முயற்சியினாலும் ஒரு தொழில் தொடங்கக்கூடிய ஒரு நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி வருவதற்கு அடித்தளம் அமைத்தவர் தந்தை பெரியார். அந்த அடித்தளம் இட்டதை தொடர்ந்து எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையிலே ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் தொடர்ந்து எடுத்து சென்று கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி, இன்றைக்கு எக்கனாமிக் டைம்ஸ் அந்த பத்திரிகையின் ஆங்கில பினான்சியல் டெய்லி என்று சொல்லக்கூடியதில் அதில் ஒரு செய்தி வந்துள்ளது. எலக்ட்ரானிக்ஸ் மின்னணு சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஏற்றுமதி என்பது மின்னணு பொறுத்தளவிலே தமிழ்நாடு முதன்மையாக இந்தியாவை பொறுத்தளவே முதன்மை மாநிலமாக இருக்கிறது என்ற ஒரு அருமையான செய்தி. இது மேலோட்டமாக பார்க்கும் பொழுது தமிழ்நாடு தொழில் நிறுவனங்கள் என்று இருந்ததால் முன்னேறிவிட்டது, இந்த நிலை வந்தது என்று சொல்லிவிடலாம். அந்த நிறுவனங்கள் எல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கல்வி கற்றவர்கள் எல்லாம், டைடல் பார்க் என்பது சென்னையில் மட்டும் இருந்தது, கோவையில் இருந்தது. இது பல்வேறு புற நகர்களுக்கும், மதுரை, திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய இடங்களுக்கும் சென்றால் இந்த கணினித்துறை சார்ந்த நிறுவனங்கள் பல்கி பெருகும், பொருளாதார நிலை பெருகும். இன்னும் சொல்ல போனால் அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை சொல்லி, ஒரு நல்ல நிலைமைக்கு அடிப்படை காரணமாக இருந்தது தந்தை பெரியார் அவருடைய கொள்கை, அவர் அமைத்த ஒரு நிறுவனம். இன்றைக்கு தொடர்ந்து எடுத்து செல்லக்கூடிய ஆசிரியர் அவர்களுடைய பொதுநலம் சார்ந்த பணி, அவருடைய வழிகாட்டுதல், இந்த ஆட்சிக்கும் அவர்தான் வழிகாட்டக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கிறார். ஏதோ கழகத்தின் பொறுப்பாளர் என்ற முறையிலே கழகத்தின் தலைவரை புகழ்ந்து சொல்வதாக யாரும் கருதிவிடக் கூடாது. தமிழக முதலமைச்சர் அவர்கள் ஒரு நிகழ்ச்சிக்கு பெரியார் திடலிலே வந்து கலந்து கொள்ளும் பொழுது முதல்வர் அவர்களே அவருடைய வாயால் சொன்னது என்னவென்றால், எங்களை வழிநடத்துவது இந்த பெரியார் திடல்தான், நாங்கள் செல்லக்கூடிய ஒரு திசையை நிர்ணயம் செய்வது பெரியார் திடல்தான், பெரியார் இயக்கம்தான், எங்களுடைய தாய் கழகம்தான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமையிலே ஒரு கருத்தை முதல்வர் அவர்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டதே எந்த அளவிற்கு இந்த இயக்கம், பெரியார் இயக்கம் இந்த நாட்டு நலனிலே, நாட்டு மக்களினுடைய நலத்திலே, அவர்களுடைய முன்னேற்றத்திலே அக்கறையாக இருப்பதற்கு ஒரு அடிப்படை காரணமாக இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்பதை சொல்லி, இந்த நேரத்திலே இப்படிப்பட்ட ஒரு அரிய வாய்ப்பை, உங்களிடம் சில தகவல்களை மட்டும் ஒரு பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அனைத்து ஏற்பாட்டாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்து, இது குறித்து எதுவும் விளக்கங்கள் எதுவும் தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் வினா எழுத்தலாம். நான் சொன்ன செய்திகளாகட்டும், இல்லம் இயக்கம் சார்ந்த செய்திகளாகட்டும், ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தால், விளக்கங்கள் தேவைப்பட்டால் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். எங்களுக்கு தெரிந்த செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதற்கு அணியமாக இருக்கிறேன் என்று சொல்லி மீண்டும் நன்றி தெரிவித்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.